காலெல்லாம் அமைதி விட்டு எல்லா உபச்சாரமும் பண்ணி இதுலயே மாலை பொழுதே வந்துருச்சு. இவ்வளவு நேரம் உபச்சாரமே பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கிருஷ்ணன் விசாரிச்சான், சொல்லுவோம் என்ன விஷயமாக வந்தேன். கச்சித் விஜவர சிரேஷ்டா தர்மஸ்தே விருத்த சம்மதா வர்த்ததே நாதிகிருஷ்ணேன சந்துஷ்ட மனசா. நீங்க ரொம்ப திருப்தியா பழந்துட்டு இருக்கா, உங்களுடைய யோகக்ஷேமம் எல்லாம் நல்லா இருக்கா, சொல்லுங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்யணும். யதஸ்துவம் ஆகதோ துர்க்கம் நிஸ்தீரியேக எதிச்சையா சர்வம் நோ ப்ளூஹி அதுகியம் சேது கிம்காரியம் கரவாமதே. நான் என்ன பண்ணணுங்கிறத சொல்லுவோம். உங்களோட மொத்த விஷயம் அது பிரைவேட் பண்றீங்கன்னா என்கிட்ட சொல்லுவோம். பிரைவேட்னா அதெல்லாம் சொல்ல வேண்டாம், நான் என்ன பண்ணணுங்கிறத சொல்லுவோமா. இவர் என்ன பண்ணா, நான் காலம் தாழ்த்த விரும்பல, இந்த கடிதத்தை ருக்மிணி கொடுத்து விட்டா, இந்தா இதை கொடுக்கதான் வந்தேன், நீ படிச்சு பார்த்துக்கோன்னு கையில கொடுத்தாங்க. ஆனா கிருஷ்ணன் என்ன பண்ணா, நீங்களே படிக்கோன்னு அவர் கையில கொடுத்தோம். அவரும் தாமதிக்காம நேரா படிச்சுட்டார். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவா, அவளை பேச விட்டோம்னா நேரா விஷயத்துக்கே வரமாட்டா, கொஞ்சம் அப்படியே சுற்றி விளக்க ஆரம்பிப்பா. நாங்கள் மருத்துவர்கள் சில பேஷண்ட் கிட்ட கூட பார்ப்போம். சார் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டா, சார் மைசூர் போயிட்டு வந்ததுலேயே உடம்பு சரியில்லை சார். சார் அது விட என்ன பண்ணுறது, இல்லை ஃபீவர் தான். ஃபீவர் தானே, உங்களுக்கு எவ்வளோ நாளாக ஃபீவர்? அதான் சொன்னேன் சார், மைசூர் போனதுலேருந்தே ஃபீவர். நீங்கள் அப்படின்னா எப்போ சார் மைசூர்? நமக்கு தேவை என்னன்னா எவ்வளோ நாளாக ஜோரம்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஏன் மைசூர் போனதுலேருந்து ஃபீவர்? சரி சார் மைசூருக்கு எப்போ சார் போனீங்க? அதான் சார் என்னோட மச்சின பொண்ணுக்கு கல்யாணம் வந்தது இல்லையா, மைசூர். சரி அப்போ உங்க மச்சின பொண்ணுக்கு எப்ப சார் கல்யாணம்? அதை ஏன் சார் கேட்குறீங்க? நிச்சயதார்த்தம் நடந்து 6 மாசம் கழிச்சு தான் கல்யாணம் வச்சாங்க. சரி அப்ப நிச்சயதார்த்தம் எப்ப நடந்ததுனாலும் சொல்லுங்க சார். அவ 2 வருஷமா பொண்ணு பார்த்தா சார், நிச்சயதார்த்தமே நடக்கல. நமக்கு தேவை எவ்வளவு நாள் ஃபீவர் இருக்கு, ஆனா அதுக்கு அவர் அப்படி நம்மளை சுத்த விட்டுருவாரு. அது சில பேருக்கு அதனாலதான் சொல்லுவார், சில மேடைகள்லாம் ஒரு 10 பேர் பேச போறாங்கன்னா சில பேரை முன்னாடி பேச சொல்லணும், சில பேரை பின்னாடி பேச சொல்லணும்பா. ஏன்னா சில பேரை முன்னாடி பேச சொல்லிட்டா ஃபங்க்ஷன் அவளே முடிச்சுக்குவான். மற்றவ எதுக்கு நம்ம சிரமம் கொடுக்கணும், எல்லாரும் தொண்டையை வேஸ்ட் பண்ண வேண்டாம், முதல் ஆளு முடிச்சுக்குவோம். ஆனா இவர் அந்த மாதிரி கிடையாது, ரொம்ப கெட்டிக்காரு. அவர் பேசவே இல்லை. இவர் பாருங்க, கருடன் எவ்வளவு சூப்பரான தூதுவர்னு. தூதுவனுடைய கிரேட்னஸ் என்னன்னா, யார் கம்மியா பேசுறானோ அவன் தான் சிறந்த தூதுவன். இவர் என்ன பண்ண, ஒரு நேர கடிதத்தை கொடுத்தார். கிருஷ்ணன் என்ன பண்ணா, நீங்க படிக்கணும். அதுக்குள்ள ஒரு நுட்பம் இருக்கு. பாகவதம் வீரராகவிய வியாக்கியானத்துல வீரராகவ சுவாமி காட்டுறா, அத பிராமணா ஸ்ரீகிருஷ்ண அனுஜ்ஞையா வாச்சிகம் பக்தி. அதாவது அவர்கிட்ட கிருஷ்ணன் என்ன சொன்னா, உங்களோட பிரைவேட் மேட்டர் ஏதாவதுன்னா அதை என்கிட்ட சொல்ல வேண்டாம், நான் என்ன பண்ணணும்னு சொல்லுவோம்னா. இவர் காதல் கடிதம்னு கொடுத்தார். கிருஷ்ணன் ஒரு பிரைவேட் மேட்டர் தானே, ஆனா நீங்க படிக்கணும். ஏன்னா பெருமாள் தாயாருக்கு இடையே நடைபெறக்கூடிய காதல்ங்கிறது உலகியல்ல பார்க்கக்கூடிய விஷயம் மாதிரி கிடையாது. அது தெய்வீகமானது, சுத்த சத்துவமயமானது, மங்களகரமானது, அபராக்கிரதமானது. அதை அடியார்கள் எல்லோரும் ரசிக்க வேண்டும், நாமும் அனுபவிக்க வேண்டும். இந்த காதல் கடிதத்தை நாம் படிச்சுட்டு போனா போறாது, இந்த 7 ஸ்லோகம் லோகத்துக்கே தெரியும்படியாக நீங்க சத்தமா படிக்கணும்னா. இப்போ மானசீகமாக துவாரகையில அந்த அரண்மனையில நாமும் இருக்கிறோம். அந்த கையிலே ஓலை கிருஷ்ணன் கேட்கிறான். 7 ஸ்லோகங்களையும் அவர் இப்போது வாசிக்க தொடங்குகிறார். அற்புதமான 7 ஸ்லோகங்கள். பொதுவாக இந்த 7ங்கிறதே சிறப்பான எண். புண்ணிய நதிகள் 7, கங்கை யமுனை சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி. புண்ணிய நதிகள் 7, மலைகள் 7, தீபங்கள் 7, சமுத்திரங்கள் 7, மேலுலகங்கள் 7, கீழ் உலகங்கள் 7, ஸ்வரங்கள் சப்த ஸ்வரங்கள் 7, ராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் 7, திருவேங்கடத்தில் உள்ள மலைகள் 7, ஸ்ரீரங்கத்தில் உள்ள பிராகாரங்கள் 7, தோனி ஷேட்டுக்கு பின்னாடி உள்ள நம்பர் கூட 7 தான். இதுவரை 7 ருக்மிணி எழுதிய காதல் கடிதத்தில் உள்ள ஸ்லோகங்களும் 7. படிக்க தொடங்குகிறார். கிருஷ்ணனே கேட்கிறான், நாமும் சேர்ந்து கேட்கிறோம். முதல் ஸ்லோகம், ஸ்ருத்வா குணா புவன சுந்தரா ஸ்ரும்பதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைர் ஹரதோங்க தாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலாந்த லாபம் துவய்யச்சுதா விஷதி சித்தம் அபத்ரபம் மே. கிருஷ்ணா புவன சுந்தரா, உலக அழகனே, மிஸ்டர் யூனிவர்ஸ் கடிதத்தை ஆரம்பிக்கிறார். புவன சுந்தரா, உன்னை போல் ஒரு அழகன் உண்டா? உன் அழகா என்னன்னு சொல்லுவேன்? மையோ மரகதமோ மறிகடலோ மழைக்குயிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அடியா அழகுடையான். கம்பர் கவிச்சக்கரவர்த்தி சொல்றார், அழக சொல்லணும்னா மையோ, மைன்னு சொல்லலாமா? மை கருப்பு தான், ஆனா படபடப்பு இல்லையே. சரி அப்போ மரகத கல்லுன்னு சொல்லலாமா? படபடப்பு இருக்கு, ஆனா அது ரொம்ப கடுமையா இருக்கு, மென்மை இல்லையே. அப்போ மறி கடலோ, கடல்னு சொல்லலாமா? அது மென்மையா இருக்கு, ஆனா உப்பு கரிக்கிறதே. மழை முகிலோ, மேகம்னு சொல்லலாமா? சொல்லலாம், ஆனா அது மழை பொழிஞ்சப்பறம் வெளுத்து போயிடுறது. பகவான் எவ்வளவு கருணை மழை பொழிஞ்சாலும் இன்னும் கருப்பாவே இருந்து பொழிஞ்சுட்டே இருக்கான். அப்போ மை செமிசாலிட்டும் செட் ஆகல, அதுக்கப்புறம் மரகதம் சாலிடும் செட் ஆகல, மறிக்கடல் லிக்விடும் செட் ஆகல, மழை முகில் கேஸும் செட் ஆகல, சாலிட் செமிசாலிட் லிக்விட் கேஸ் எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு, வேற எதுவுமே கிடைக்கல. மையோ மரகத
மறிகடலோ மழிமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோ அழியா அழகுடையான. ஐயோன்னு சொல்வதை தவிர வேற என்ன வார்த்தை? செய்யவாய் ஐயோ என்னை சிந்தைக்க வந்ததுவே ஆலமா மரத்தின் எனவே ஒரு பாலகனாய் ஞால வேணும் உண்டான் அரங்கத்து அரவினடையான் கோலமாமணி ஆரமும் முத்து தாமமும் முடிவில்லதோர் நீலமேனி ஐயோ நிலை கொண்டதன் நெஞ்சினடே. இது நாம சொல்ற அமங்கல ஐயோ கிடையாது. இதை வர்ணிக்க என்னிடம் வார்த்தையில் ஐயோ என்ன அழகு என்னும்படியாக புவன சுந்தரா ஏ உலக அழகனே சுத்வா குணான் உன் குணங்களை சின்ன வயசுல இருந்து நிறைய காதால கேட்டேன். காது என்பதுதான் பகவான் நம் உள்ளத்துக்குள்ளே நுழையக்கூடிய துவாரம். நிறைய காதால கேட்கணும். நம்மாழ்வார் பாடுறார், புவியும் இருவிசும்பும் நீ நகர்ந்த நீ என் செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய். பகவானே என் உள்ளத்துக்குள்ள நீ இப்ப இருக்க. நான் எப்படி வந்தேன்னா என் செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய். என் காது துவார வழியாதான் நீ உள்ள நுழைஞ்ச, உள்ளத்துல வந்து கோவில் கொண்டுட்ட. அடுத்த கேள்வி ஆழ்வார் பெருமாளை பார்த்து கேட்டார், நீ பெரியவனா நான் பெரியவனா? பெருமாள் பார்த்தார், உலகத்தையே நான் தான் தாங்கிறேன், நான் தானே பெரியவன் தான். நம்மாழ்வார் சொன்னார், உலகத்தை தாங்கும் உன்னையே என் உள்ளத்துல நான் தாங்கிட்டு இருக்கேன், உன்னை விட நான் தாங்க பெரியவன். புவியின் இருவிசும்பும் நின்னகத்த நீ என் செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய். அறிவின்றி யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார்? முப்பெருகு தேவியாய் உள்ளது. நான் தாண்டா உன்னோட பெரியவன். அப்ப சுத்வா குணா உன் குணங்களை கேட்டேன். புவன சுந்தரா சில்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைகி அரத்தோங்க தாபம். உன் குணங்கள் காது வழியா உள்ளத்துக்குள்ளே நுழைந்து உள்ளத்தில் உள்ள தாபங்கள் கஷ்டங்கள் அத்தனையும் உன்னுடைய குணங்கள் காது வழியாக நுழைந்து போக்கி கொடுக்கின்றனவே. அந்த அமுதமயமான குணங்களை கேட்டேன், உன் மீது காதல் கொண்டேன். ரூபம் திரிஷாம் திரிஷிமதாம் அகிலார்த்த லாபம். உன்னுடைய ரூபம் வடிவம் இருக்கிறதே, நாம் கண் படைத்த பயனே உன் திருவேணி வடிவழக சேவிக்கலாண்டா. அதை சேவிக்கலைன்னா கண் படைத்து என்ன பயன்? இது ஒரு அழகான பாட்டு, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். பெரியவனை மாயவனை பேருலகம் எல்லாம் விரிகமல உன்றிகுடை விண்ணவனை கண்ணும் திருவடியும் கையும் திருவாயும் செய்ய கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே கண் இமைத்து காண்பார்க்கம் கண்ணென்ன கண்ணே. இந்த பாட்டு எதுல இருக்கு? சிலப்பதிகாரத்துல இருக்கு. இளங்கோவடிகள் சமணர்னு சொல்றோம். சிலப்பதிகாரத்துல பெருமாளுடைய அழகை பத்தி இளங்கோவடிகள் பாடுறார். இவனுடைய அழகை காணாத கண் என்ன கண்ணே கண்ணிமைத்து காண்பாதும் கண் என்ன கண்ணே. அப்போ ரூபம் திரிஷாம் திரிஷிமதாம் அகிலார்த்த லாபம். கண் படைத்தவர்களுக்கெல்லாம் ஒரே பிரயோஜனம், உன்னுடைய ரூபத்தை காண்பதுதான். கட்டான கட்டழகு கண்ணா, உன்னை காணாத கண்ணும் ஒரு கண்ணா. அதனால் நீதாண்டா பேரழகு. தொய் அச்சுத அச்சுதனே அடியார்களை எழுவ விடாதவனே. தொய் அச்சுத ஆவிஷதி சித்தம் அபத்திரபமே. திரப்பம்னா நாணம்னு அர்த்தம். அபத்திரபமே என்னுடைய மனசு நாணத்தை கடந்து உன்னை நாடி வருது. ஏன்னா பொதுவா ஒரு பெண் ஆணை போய் நாடி நான் உன்னை விரும்புறேன்னு சொல்ல மாட்டான். ஆண் தன்னை தேடி வரட்டும் தான் இருப்பா. ஆனா உன்னுடைய பெருமையை காணும் போது என்னுடைய மனம் நாணத்தையும் கடந்து உன்னை நாடி வருகிறது. அவ்வளவு அழகு மிக்கவர் நீனு. இப்படி முதல் ஸ்லோகத்துல தன் காதலை சொல்லிட்டா, நான் உன்னை விரும்புகிறேன், என் சித்தம் உன்னை நாணத்தை கடந்து நாடி வருகிறது. அதற்கு காரணம் உன்னுடைய குணங்களும் அழகு. இப்படி சொன்னா கிருஷ்ணனுக்கு என்ன தோணும்? இல்லை என்னடா நாணத்தை கடந்து நாடி வருதுன்னு சொல்றாளே, அப்ப அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இதெல்லாம் உள்ள நல்ல குல பெண் தானா? சந்தேகம் வரும் இல்லையா? அதுக்குதான் 2வது ஸ்லோகத்துல நான் நல்ல குல பெண் தான், அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு உள்ளவள் தான், அதை மீறி நான் நாடி வரேன்னா என் குணத்துல குறை இல்லை, உன் குணத்துல அவ்வளவு நிறை இருக்குன்னு புரிஞ்சுக்கோ. நீ எவ்வளவு அழகுனா எல்லாருக்குமே நாணத்தை கடந்து ஒரு நாடி வரணும்னு தோணும். நீ அவ்வளவு அழகா இருக்கிறது தான் விஷயமே ஒழிய என்கிட்ட குறை நினைச்சாத. அதுதான் 2வது ஸ்லோகம். காத்வா முகுந்த மகதி குலசீல ரூப வித்யா வயோ திரவிண தாமபிராத்ம துல்யம் தீரா பதிம் குலவதி நவநீத கன்யா காலே நிருசிம்ஹ நரலோக மனோபிராமம். முகுந்தாயே முக்தி அளிக்கும் முகுந்தனே, இந்த சிசுபாலன் ருக்மி இவா பிடிக்கலன்னு எனக்கு நீ முக்தி கொடு, விடுதலை கொடு. முகுந்தா, உன்னை பார்த்த எந்த பெண்ணுக்கு தாண்டா விருப்பம் வராது? குல உன்னுடைய சிறப்பான குலமாகட்டும், சீல உன்னுடைய பண்பு நல்லொழுக்கமாகட்டும், ரூப உன்னுடைய திருமேனி அழகு, வித்யா உன்னுடைய கல்வி ஞானம், வயகா உன்னுடைய பருவம், திரவிட உன்னுடைய செல்வ செழிப்பு, தாமவிகை உன்னுடைய இருப்பிடம், இதெல்லாம் பார்க்கும்போது ஆத்ம துல்லியம் தனக்கு ஏற்றவன் இவன் என்று தீரா பதி குலவதீன வினீத கன்யா, நல்ல குலத்துல பிறந்த எந்த பெண்ணா இருந்தாலும் நாணத்தை கடந்து உன் மீது ஆசைப்படுவாள். காலே உரிய காலத்துல அவளுக்கு ஆசை வரும். ஏன்னா நிருசிம்ஹா மனிதர்களில் சிங்கம் போன்றவனே, இது ஒரு அர்த்தம். இன்னொன்னு இந்த காலே நிருசிம்மாவை சேர்த்து ரசமா சொல்லுவார்.
நரசிம்ம அவதாரத்துல சரியான காலத்துல தூணப்படந்து வந்தியோ எனக்கு இப்போ டே 1 டே 3 நீ தூணப்படந்து வந்த மாதிரி சீக்கிரமா வரணும். காலே நரசிம்மா நரலோக மனோபிராமம், எல்லாருடைய மனங்களையும் ஈர்த்தெடுக்கும் அளவுக்கு, ரமிக்க செய்யும் அளவுக்கு மனத்துக்கு நீ இருக்க. அப்ப அதனால என்னுடைய குணத்தை குறை சொல்லாத. குறை சொல்லணும்னா உன் அழகை குறை சொல்லி கொண்டான். நீ இவ்வளவு அழகா இருக்கிறதுனால தானே நான் நாடத்தை கடந்து வரேன். அதனால என் குணத்தில் எந்த குறையும் இல்லை. புரியறதுக்காக உதாரணம் சொல்றேன். திருக்குறுங்குடி என்ற திவ்ய தேசம், அந்த பெருமாளை நம்மாழ்வார் சேவிக்கிறார். உடனே பெண் பாவம், பராங்குஷ நாயகி என்ற பெண் தன்மை தானா ஆழ்வாருக்கு வந்துள்ளது. இந்த பராங்குஷ நாயகி என்ன பண்றா, திருக்குறுங்குடி நம்பியை நான் காதலிக்கிறேன், திருக்குறுங்குடி நம்பிங்கிற இந்த பெருமாளை தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறான். உடனே அவன் அம்மாவுக்கு கோபம் வந்துருந்தான். ஏமா கோவிலுக்கு போனேன்னா போனோமா வந்தோமான்னு வரமாட்டேன், பெருமாளை காதலிக்கிறேன், பெருமாளை கல்யாணம் பண்ண போறேன்னு இப்படியா சொல்லுவேன் அப்படின்னு அம்மா கோபப்பட்டாடான். உடனே இந்த பராங்குஷ நாயகி சொல்றா, என் மேல அம்மா கோபப்படுறேன். நீ தானே ஏதோ தாறுமாறா பேசுற, உன் மேல கோபப்படாம வேற யார் மேல கோபப்படுறதுன்னு கேட்டா பராங்குஷ நாயகி சொன்னாலும், நீ அந்த பெருமாள் திருக்குறுங்குடி நம்பி மேல கோபப்படு, அவர் ஏன் அவ்வளவு அழகா இருக்காருன்னு அவர்கிட்ட போயிட்டு, அவர் அழகா இல்லைன்னா நான் காதலிப்பேனா? அதனால எங்கனையோ அன்னை நீர்கள் என்னை முனிவது நீர், அங்க நம்மள்ட்ட இருக்கிற வியாக்கியானம் என்னை முனிவது, என்கிட்ட ஏன் கோபப்படுற அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க போய் கோபப்படுதுன்னு அர்த்தம். எங்கனையோ அன்னை நீர்கள் என்னை முனிவது நீர், நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சக்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. காத்வா முகுந்த மகதி குலசீல ரூப வித்யா வயோ திரவிட தாமபிராம துல்லியம் தீரா பதின் குலவதீன விழித்த கன்யா காலே சிம்ம நரலோக மனோபிராமம்னு என் குணத்தில் குறையில்லை, உன் குணத்தில் அவ்வளவு நிறை இருக்குது புரிஞ்சுக்கோன்னா. அது 2வது ஸ்லோகம். முதல் ஸ்லோகத்துல காதல சொல்லியாச்சு, 2வது ஸ்லோகத்துல நான் குணவதி தான்ங்கிறத ஸ்தாபிச்சாச்சு. இப்போ 3வது ஸ்லோகம், இப்படி உன்னை விரும்பக்கூடிய என்ன சிசுபாலன் கல்யாணம் பண்ணிக்கிறது நியாயமா நீ சொல்லு. அதான் 3வது ஸ்லோகம். தன்மே பவான் கருகிருத பதிரங்க ஜாயாம் ஆத்மான் பிதச்ச பவதோத்ர விபோ விதேஹி மா வீர பாகம் அபிமர்ஷது சைத்ய ஆராது கோமாயுவன் மிருகபதே பதிம் அம்புஜாக்ஷா. நான் உனக்கே உரியவள் என்று என்னை உன்னிடத்திலே சமர்ப்பித்து விட்டேன், உனக்கே உரித்தான மனைவி என்று என்னையே உன் திருவடியில அர்ப்பணித்து விட்டேன். அப்படிப்பட்ட என்ன சிசுபாலனுக்கு கல்யாணம்னு சொல்லி பேசுறாளே, அது நினைக்கிறதே தப்பு இல்லையா? எதை போலன்னா மிருகபதேகே, சிங்கத்துக்குன்னு எடுத்து வச்ச உணவை ஒரு நரி மோந்து பார்த்தாலே தப்பு. அது போல யாதவ சிம்மமான உனக்குன்னு ஏற்பட்ட என்னை சிசுபாலன்கிற நரி மோந்து பார்த்தாலே தப்பு தான். எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இல்லை. நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் வாசனம், வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி கானிடை திரிவதோர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப ஊனிடை ஆழிசங்கு உத்தமர்க்கென்று உன்னித்தெழுந்த என் கடமுறைகள் மானிடவர்க்கென்ற பேச்சுப்படியில் வாழவில்லை கண்டாய் மன்மதனே. ஆனா ஒரு வித்தியாசம், ஆண்டாள் வேண்டிய வேதங்கள் ஓதிய பெரியாழ்வார் திருக்குமாரத்தி. அதனால என்ன சொல்றா, யாகத்துல தேவர்களுக்குன்னு வச்சதை நரி மோந்து பார்த்தா தப்புன்னா, ருக்மிணி ராஜகுமாரி சிங்கத்துக்குன்னு எடுத்து வச்சதை நரி மோந்து பார்த்தா தப்புன்னா. ஆனா விஷயம் ஆக்சுவலா ஒண்ணுதான். அதனால உனக்கென்று அர்ப்பணித்த என்னை சிசுபாலன்கிற நரி நினைச்சு பார்த்தாலே தப்பு, அதுக்கு நீ இடம் கொடுக்காம காக்க வேண்டும். 3வது ஸ்லோகம். அடுத்த 4வது ஸ்லோகம். பூர்த்தேஷ்டகர்த்த நியமம் பிரத தேவ விப்ர குர்வச்சனாதிபிரலம் பகவான் ஹரேஷனா ஆராதிதோ யதி கதாகிரக ஏத்யபாணிம் கிருண்ணாது மேல தமகோஷ சுதாதயோம் ஏ. நான் 7 விஷயம் சரியா பண்ணியிருக்கா, நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிப்பா. அது என்னப்பா 7 விஷயம்னா, பூர்த்தம்னா பொது தொண்டுகள், ஒரு குளம் வெட்டுவது, தண்ணீர் பந்தல் அமைப்பது, இது போல மற்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவிகள், சோசியல் சர்வீஸுக்கு பூர்த்தம்னு பேரு. 2 இஷ்டம்னா யாகங்கள், வேள்விகள். அது 3வது தத்த, தானம் நிறைய கொடுத்து. 4 நியமம் விரதங்களை அனுப்பித்து. தேவ பூஜை, விப்ர வேதம் படித்தவர்களை பூஜிப்பது, குருவர்ச்சனாதிபிகி ஆச்சாரியர்களை பூஜிப்பது. இப்போ சோசியல் சர்வீஸ், யாகங்கள், தானங்கள், விரதங்கள், தேவ பூஜை, அந்தணர் பூஜை, ஆச்சாரிய பூஜை, இந்த 7 நான் சரியா பண்ணியிருந்தா நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிப்ப. இதற்கு பகவான் உகந்திருந்தால் நீ தான் கணவனா வரணும். அந்த சிசுபாலன்லாம் என்ன நினைச்சே பார்க்க கூடாது, அவன் வரவே கூடாது. ஆனா இந்த ஸ்லோகத்தை நல்லா கவனிப்போ, கதாகிரஜா ஏத்யபாணி. கதாகிரஜன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா, who is the கதாகிரஜன்?
கிருஷ்ணன் தான். கிருஷ்ணனுக்கு தான் கதாகிரஜன் ஒரு பேரு. அக்ரஜன்னா அண்ணன் அர்த்தம். கதாகிரஜன்னா கதனோட அண்ணன் அர்த்தம். அப்ப கதங்கிறது யாரு? கிருஷ்ணனோட தம்பி. எங்களுக்கு அப்படி ஒரு தம்பியே தெரியாது. வசுதேவருக்கு சுனாமா அப்படின்னு ஒரு மனைவி இருந்தார். அந்த வசுதேவருக்கும் சுனாமாவுக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. அது கிருஷ்ணனுக்கு அப்புறம் பிறந்தது. அந்த குழந்தைக்கு கதன்னு பேரு. அந்த கதனுடைய அண்ணனே கதாகிரஜனே. எதுக்கு மாதிரி இவ்வளவு சுத்தி விளக்கணும்? இதுக்கு பலாமுத ஏத்தியப்பாணின்னு போட்டுக்கலாம் இந்த ஸ்லோகத்தை. பலராமன் தம்பி வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னா முடிஞ்சு போச்சு. எப்பயோ ஒரு கதன்னு ஒரு கேரக்டர் கொண்டு வந்து இது உபன்யாசம் கேட்கும்போது தான் நமக்கே தெரியும். ஓ, வசுதேவருக்கு இன்னொரு ஒய்ஃபு சுனாமான்னு இருந்திருக்கா, அவளுக்கு கதன்மோ தான் பிறந்திருக்கான், அவன் கிருஷ்ணனோட தம்பி. கிருஷ்ணன் அவன் எதுக்கு இவ்வளவு சுத்தம்? பலராமன் தம்பின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குள்ள ஒரு சின்ன சைக்காலஜி இருக்கான். இப்போ பலராமன் தம்பின்னு கடிதம் எழுதினா கிருஷ்ணன் இந்த கடிதத்தை எடுத்துன்னா அண்ணன் பலராமன் போய் அண்ணா அண்ணா யாரோ ருக்மிணின்னு காதல் கடிதம் எழுதியிருக்கா, கூப்பிட்டு இருக்கா, போகட்டுமான்னு கேட்பான். அண்ணன் என்ன சொல்லுவா? கேட்டா ஏற்கனவே நான் கல்யாணம் பண்ணிட்டு பழகப்பாடு போதாக்கா, அடுத்து நீ வேற கல்யாணம் பண்ணிக்க போறியா? இதெல்லாம் பாக்குற வரைக்கும் நல்லா தான் இருக்கும். கல்யாணம் பண்ணிட்டு போய் விழுந்த பாடுதுன்னா அது கஷ்டம் தெரியும். அனுபவப்பட்டவன் நான் சொல்றேன், போகாதேன்னு திருத்தி வரும். ஆனா கதாகிரஜன் போட்டு விட்டா கிருஷ்ணன் ஏதாவது எடுத்து கதன் தம்பிட்ட போவான். டேய் கதா கதா, உன்னோட அண்ணன் என்ன அட்ரஸ் பண்ணி ஒரு காதல் கடிதம் எழுதியிருக்கா, போகட்டுமா வேண்டாமான்னு கேட்பான். தம்பி சைக்காலஜி என்ன சொல்லுவான்? இவன் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டாதான் நம்ம ரூட் கிளியர் ஆகும், நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் போடுவான். அதனாலதான் பலாகிரஜன் போடாம கதாகிரஜன் போட்டு கதாகிரஜனான நீ வந்து என்னை மணக்க வேண்டும், 7 விஷயம் நான் சரியா பண்ணியிருந்தா நீ கடமை வர வேண்டாம். அப்போ முதல் ஸ்லோகத்துல காதலை சொன்னா, 2வது ஸ்லோகத்துல தன் குணத்தை பத்தி சொன்னா, 3வது ஸ்லோகத்துல அவள என்ன நினைச்சு பார்த்தாலே தோஷம்னு சொன்னான். 4வது ஸ்லோகத்துல 7 விஷயம் சரியா பண்ணியிருந்தா நீ தான் வரணும்னா. 5வது ஸ்லோகத்துல வழி சொல்றான். காலம் ரொம்ப கம்மியா இருக்கு, நீ இந்த கிளைமேக்ஸ்ல வந்து கரெக்டா காப்பாத்துறேன், டே 3 எல்லாம் வரணும்னு வச்சுக்காரு, டே 2வே வந்து. ஏன்னா இன்னைக்கு என்ன டே 1 கரெக்டா, இப்ப டே உபன்யாசத்துக்கு டே 4 அது வேற. ருக்மிணி கல்யாணத்துல இதுதான் டே 1. நீ இப்பவே கிளம்பி டே 2 நாளை காத்தாலக்குள்ள வந்து வரும்போது சேனையோடு வந்து நாளைக்கே நான் அழிச்சு போறதுதான் நல்லதே ஒழிய நீ அந்த நெக் ஆஃப் த மூமெண்ட்ல வந்து அப்படியே கரெக்டா வந்து பண்ணுவேன், அதெல்லாம் நீ பண்ண வேண்டாம். அதான் 5வது ஸ்லோகம். சோபாவித்வம் அஜிதோத்வகனே விதத்மா குப்த சமேத்ய பிரதனாபதி விபரீதா நிர்மத்திய சைத்ய மகதேந்திர பலம் பிரசக்ய மாம் ராட்சசேன விதினோத்வக வீரிய சுல்காம். நீங்க என்ன பண்ணணும்னா, நாளைக்கே உங்களுடைய யாதவ சேனை ரதகஜ துரக பதாதிகள், யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை எல்லா படைகளையும் திரட்டிட்டு நாளைக்கே வந்துருக்கும். நாளைக்கே வந்து உங்கள் சேனையை கொண்டு இங்கு இருக்கக்கூடிய ருக்மிணியின் சேனை, சிசுபாலன் சேனை, ஜராசந்தன் சேனை, இந்த ஆன்டி கிருஷ்ணா போர்சஸ் எல்லாரையும் வீழ்த்தி என்னை ராட்சச விதிப்படி மணந்து கொண்டிருக்கும். அது என்ன ராட்சச விதினா, இது எல்லாருக்கும் அனுமதிக்கப்படவில்லை, மன்னர்களுக்கு மட்டும் அவர்களுடைய வீரத்தை பறைசாற்றுவதற்காக சொல்லப்பட்டது. ராட்சச விதினா பொண்ணு வீட்டுக்கே போய் சண்டை போட்டு பொண்ணை கடத்தின்னு வந்து கல்யாணம் பண்றதுக்கு ராட்சச விவாகம்னு பேரு. அது மன்னர்கள் மட்டும் பண்ணலாம், அட்மிட்டட். அதனால அந்த ராட்சச விதிப்படி வீரிய சுல்காம், உங்கள் வீரத்துக்கு பரிசாக சேனையோடு வந்து சண்டை போட்டு இவாளை வீழ்த்தி அதை அழிச்சுட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கணும். இதுதான் 5வது ஸ்லோகத்துல. ஏன்னா நீங்கள் அஜிதன்னு சொல்லிட்டாங்க. அஜிதன்னா யாராலும் வெல்ல முடியாதவன், நீங்க வந்துட்டோம் கிடையாது, ஜெயிக்க முடியாது. ஏன்னா எப்போ விஜய லட்சுமியான பிராட்டியை விழிச்சுட்டாலோ இனி பெருமாளுக்கு எல்லாம் வெற்றி தான். வாருங்கள், சேனையோடு வாருங்கள், இங்குள்ள சேனையை வீழ்த்துங்கள், உங்கள் வெற்றிக்கு பரிசாக என்னை கொண்டு செல்லுங்கள், ராட்சச முறைப்படி விவாகம் செய்து கொள்ளுங்கள். இது 5வது ஸ்லோகம். 6வது ஸ்லோகம் இதுவரைக்கும் எல்லாம் புரிஞ்சுட்டு, ஆனா இவள் இளவரசி அந்த புறத்துக்குள்ள இருப்பா. இந்த சேனை அந்த சேனையை வீழ்த்துறதெல்லாம் போறோம். அந்த புறத்துக்குள்ள போய் இளவரசியை தூக்கி வரட்டு போனா சொந்தக்காராலாம் வந்து தடுப்பா இல்லையா? சண்டை போட்டு சொந்தக்காரால யாரையாவது கொண்டுட்டா அப்புறம் அது நடக்குமா, கல்யாணம் நடக்குமா? அப்போ பொண்ணை தூக்கி வரணும், சொந்தக்காரர்கள் யாரையுமே கொல்லாம தூக்கி வரணும். ஏன்னா ஒரு அந்த புறத்துல போயிட்டு எத்தனை உறவுகள் சொல்றோம். தன் விந்தை தந்தவன் தந்தை, தாங்குபவள் தாய், ஆக்குபவள் அக்காள், ஆள்பவன் அண்ணன், தம் பின் பிறந்தவன் தம்பி, தன் கை போல் உதவுபவள் தங்கை, பேரை உடையவன் பேரன், தாத்தா பேரனை வச்சுக்குவானோ, பேரை உடையவன் பேரன், தன் விந்தை தந்தவன் தந்தை, தாங்குபவள் தாய், ஆக்குபவள் அக்காள், ஆள்பவன் அண்ணன், தம்
அம்பின் பிறந்தவன் தம்பி, தன் கை போல் உதவுபவள் தங்கை, இப்படி எத்தனையோ உறவுகள் இருக்கும். இவ யாராவது குறுக்க வந்தா, கத்தி எடுத்துன்னு வந்தா, நீ கத்தி சண்டை போட்டு யாராவது விழுந்துட்டா, அப்புறம் அது உறுத்தி விட்டு கர்மா இதுதான் நடந்துட்டு கல்யாணம் நடக்காது. அதுக்கு தான் 6வது ஸ்லோகத்துல வழி சொல்றா. அந்த புராந்தரச்சரி அனிகத்திய பந்தும் துவாமுத்வகே ககமிதி பிரவதாமி உபாயம் பூர்வேத்யுரஸ்தி மகதி குலதேவ யாத்ரா யஸ்யா பகிர் நவவதூரு கிரிஜாமுபேயாது. திருமணத்துக்கு முந்தைய நாள் காலை பூர்வே தியுனா காலை பொழுது. திருமணத்துக்கு முந்தைய நாள் காலை, அப்ப எந்த நாள் இது? டே 2 மார்னிங். அதுக்காகத்தான் நாளைக்கே வான்னு சொல்லியிருக்கா. டே 2 காலை குலதேவ யாத்திரைன்னு ஒன்று இருக்கு. அந்த பீஷ்மனுடைய குல வழக்கப்படி அவளுடைய குலதெய்வமான அம்பிகை தேவியின் கோவிலுக்கு அந்த கல்யாண பொண்ணு போகணுமா. அப்போ போகும்போது அவளுடைய தோழிகள் மட்டும்தான் கூட வருவாடே ஒழிய மற்றபடி மற்ற வீரர்களோ மற்ற உறவினர்களோ யாரும் அந்த பக்கம் வரமாட்டாங்க. இளவரசி போறாங்கிறதுனால தோழிகளோடு இளவரசி மட்டும் கோவிலுக்கு போயிட்டு வந்துருவானாம். அந்த நேரத்தில் நீ வந்தால் அந்த புறத்தில் இருப்பவளான இளவரசியை ஒரு சொந்தக்காரனை கூட காயப்படுத்தாமல் கரெக்டா அந்த யாத்திரை போகும்போது என்ன நீ அழிச்சு கொள்ளலாம். அதுக்கு தான் சொல்றேன், டே 2 நாளையே இது வந்து சேர்ந்து விடு. அந்த குலதெய்வ யாத்திரை போகும்போது என்னை வழிமறித்து நீ அழைத்து வந்தால் எந்த உறவினரையும் சொல்ல நேராது. இது 6வது ஸ்லோகம். ஃபைனலா 7வது ஸ்லோகம். முதல் ஸ்லோகம் காதல், 2வது ஸ்லோகம் தன் குணத்தை சொன்னான், 3வது ஸ்லோகத்துல உனக்கே உரியவள் மற்றவன் நினைச்சாலே தப்புன்னா, 4வது ஸ்லோகத்துல 7 விஷயம் நான் கரெக்டா பண்ணியிருந்தா நீ தான் கடவுளா வருவேன்னா, 5வது ஸ்லோகத்துல நாளையே சேனையோடு வந்து இந்த சேனையை விட்டுருந்தா, 6வது ஸ்லோகத்துல அந்த பூர்வே தியூ, அதாவது அந்த முந்தைய நாள் காலை குலதேவ யாத்திரைன்னு போறோம், அப்போ வந்து என்ன அழைச்சு போனா. 7வது ஸ்லோகம் எப்போதுமே இதுல என்ன சொல்லுவா, நீ வராவிட்டால். கிளாசிக்கலா ஃபைனல் ஸ்லோகம் தானே, நீ வராவிட்டால் நான் சிசுபாலனுக்கு கழுத்து நீட்டுவேன்னு மட்டும் நினைச்சுறாங்க. யஸ்யாங்கிரி பங்கஜரஜ சபனம் மகாந்தஹ வாஞ்சந்த்யுமாபதி ரிவாத்ம தமோபகத்யை யர்ஹ்யம் புஜாக்ஷண லபேய பவத் பிரசாதம் ஜஹ்யாமசுன் பிரதக்ஷான் சதஜன்ம விஸ்யாத். நீ ஒருவேளை என்னை தேடி வராவிட்டால், ஆஹா வல்ல சரி பிடிச்சது கிடைக்கலன்னா கிடைச்சதை பிடிச்சிருக்கு எதுவும் நினைச்சு சிசுபாலனை கல்யாணம் பண்ணிப்பேன் மட்டும் நினைக்காத. உணவு உட்கொள்ளாமல் விரதம் இருந்து உயிரையும் மாய்த்து கொண்டு மீண்டும் பிறவி எடுப்பேன். அந்த பிறவியில் நீ வருவாயான காத்திருப்பேன். அப்படி நீ வரலன்னா மீண்டும் விரதம் இருந்து இழைத்து போய் உயிரை விடுவேன், மீண்டும் பிறப்பேன். அப்ப நீ வரியான காத்திருப்பேன். வராவிட்டால் மீண்டும் விரதம் இருந்து இழைத்து உயிர் துறப்பேன். இப்படி 100 ஜென்மமானாலும் உனக்காக காத்திருப்பேன் ஒழிய இன்னொருத்தனுக்கு கழுத்தை நீட்ட வேண்டும் மட்டும் நினைச்சுறாங்க அப்படின்னு 7வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கா. இதை 7 ஸ்லோகங்களையும் படித்தான் கண்ணன். கண்ணபிரானுக்கு கண்கள்லேருந்து அப்படியே கண்ணீர் பொங்கி வருது. ஐயோ இவ்வளவு காதலோடு உங்க தலைவி இருக்குன்னு சொல்லியிருக்காடா. சொல்லிவிட்டு அந்த தூதுவரை பார்த்து கிருஷ்ணன் சொன்னானா, தூதரே ஆனாலும் உங்க தலைவி ருக்மிணி இருக்காளே சரியான கல்நெஞ்சக்காரி. என்னப்பா இது அடியா கல்நெஞ்சக்காரிங்கிறாரு. யதா வினித்ரா மஞ்சித்தா ருக்மிணி ருச்சிரானனா ததாஹமபி தச்சித்தா நித்ராம் ந லபேரிஷி. கிருஷ்ணன் சொல்றான், அவன் உண்மையிலேயே கல்நெஞ்சக்காரி தான். எனக்கு ரொம்ப நாளா ருக்மிணி மேல காதல். இந்த தூதுவருக்கு தெரியாது. கிருஷ்ணன் சொல்றான், உங்களுக்கு தெரியாது சுவாமி, எனக்கு ரொம்ப நாளா ருக்மிணி மேல காதல். ராத்திரி ஆனா நான் தூங்குறது இல்லை, ருக்மிணியே தான் நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப நாளா ருக்மிணிக்கு காதல் கடிதம் எழுதணும்னு ஆசை. ஆனா காதல் கடிதம் எழுதலாம்னு ருக்மிணியை எப்படி கேட்டேனோ அந்த தோற்றத்தை மனசுல நினைச்சாலே என் மனசெல்லாம் உருகிறது. கண்கள்லேருந்து கண்ணீர் வருது, குரல் கழுகெடுக்கிறது, மெய் சிறுக்கிறது, கை நடுக்கிறது. கடிதம் எழுத முடியல. ஆனா உங்க தலைவி எவ்வளவு பெரிய கல்நெஞ்சக்காரினா என்ன நினைச்சு ஸ்டெடியா இவ்வளவு தூரம் 7 ஸ்லோகத்தை எழுதியிருக்காங்கன்னா உண்மையிலேயே அவ கல்நெஞ்சக்காரியா தான் இருக்கணும். நான் காதல் கடிதம் எழுதணும் பிடிச்சு பாருங்க கிருஷ்ணன் காட்டான் எவ்வளவு ஓலைச்சோடி கிழிச்சு போட்ட பாருங்க. எனக்கு கை நடுங்கிறத விட நினைச்சாலே அப்பேற்பட்ட ருக்மிணி மீது எனக்கு நிறைய காதல் உண்டு. எனக்கு தெரியும், வேதாகம் ருக்மிணா துவேஷாத்து மமோத்வாகோ நிவாரிதா. அவள் எனக்குரியவள். ஆனா இந்த ருக்மி இருக்கானே அவன் சொந்த துவேஷத்தினால தந்தையின் வாழ்க்கையிலே இப்படி சீரழிக்கணும்னு பார்த்துட்டான். நான் அனுமதிக்க மாட்டேன், இப்போதே புறப்படுவோம். இப்ப பார்த்தா டே 1 மாலை, டே 3 காலை கல்யாணம், டே 2 காலையே வர சொல்லிட்டான். அப்ப இந்த ஒரு இரவுக்குள் நாம் நாளை காலைக்குள் அந்த குண்டினபுரம் விதர்ப்ப தேசத்தை அடையணும். புறப்படுங்கள். காமான கிழியை உன்மத்திய ராஜன் ஞாபசதான் விருதே மத்பராம் அனதத்யாங்கி எதசோக்தி சிகா இவ. புறப்படுங்கள்.
இப்போதே அந்த விதர்ப தேசத்துக்கு செல்வோம். அரணிக்கட்டையிலிருந்து அக்னியை எடுக்கிற மாதிரி விதர்ப தேசத்திலிருந்து ருக்மிணியை நான் இப்போது அபகரித்து வருகிறேன். உத்வாருக்ஷம் ச விஞ்ஞாய ருக்மிண்யா மதுசூதனஹ ரத சயுஜ்யதாமாஷு தாருகேத்யாக சாரதி. ஏ தாருகா என்று அழைத்தான் கிருஷ்ணன். தாருகன் தான் கிருஷ்ணனோட சாரதி. இனிமே பாருங்க எப்படி டாப் கியர்ல கிருஷ்ணன் பயணிக்க போனான்னு அடுத்த அரை மணி நேரம் பாருங்க ஃபுல்லா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் தான். கிடு 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 கிளைமாக்ஸை நோக்கி ஏ தாருகா சீக்கிரம் தேரை எடு அப்படின்னா கண்ணன் கிடு கிடு தாருகன் என்ற தேரோட்டி 4 குதிரைகளை கொண்டு வந்து தேரிலே கூட்டினானா. சசாஸ்வைஹி சைத்ய சுக்ரீவ மேக புஷ்ப பகாலகைஹி. சைத்யன், சுக்ரீவன், மேக புஷ்பன், பகாலகன் அந்த 4 குதிரையோட பேரு. அதுதான் ரொம்ப வேகமாக பயணிக்கும் 4 குதிரைகளாம். சைத்யன், சுக்ரீவன், மேகபுஷ்பன், பகாலகன். சசாஸ்வைஹி சைத்ய சுக்ரீவ மேகபுஷ்ப பகாலகைஹி யுக்தம் ரதமுபானீய தஸ்தௌ பிராஞ்சலி ரக்ரதா. எழுந்துள்ளலாம் கை கூப்பி கொண்டு தாருகன் நின்றான். கிருஷ்ணன் இந்த தூதுவரையும் சேர்த்து அழைச்சிட்டான். தேர உட்கார வச்சுட்டான். புறப்படு ஆரோக்கிய சியந்தனம் சௌரிஹி விஜமாரோப்பிய துர்நகைஹி ஆனந்தாத் ஏகராத்திரேன விதர்பான் அகமத்கைஹி. புறப்படுங்கள், ஒரே இரவுதான் பயன். நாளை காத்தால பொழுது விடியும் போது நாம் விதர்ப தேசத்திலே இருக்க வேண்டும் என்றான். தாருகன் விடு 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 என்று தேரை ஓட்டி கொண்டு இங்கே புறப்பட்டு விட்டான். இப்ப கேமரா அப்படியே திருப்பணும். குண்டினபுரம் விதர்ப தேசம் டே 3 கல்யாணம். இப்போ டே 1 மாலை நேரம். பீஷ்மகன் இப்போ ஹோமம் பண்ணி தானம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. மாப்பிள்ளை இப்பதான் வந்து இறக்குறாரு. யாரு? சிசுபாலன். கண்ணா அலங்காரம் பண்ணிட்டு ஆண்டாள் நாச்சியார் பாடுறா. கண்ணால கூடித்து கனிதன்னை கைப்பிடிப்பான் திண்ணார்ந்து இருந்த சிசுபாலன் தேசழிந்து அண்ணாந்து இருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணும்போர் பேரும் அலங்கவே. இந்த சிசுபாலன் என்ன பண்ணான்? கண்ணாலம் கூடித்து கல்யாணத்துக்கு எல்லா அலங்காரம் எல்லாம் சிசுபாலன் பண்ணினான். கிருஷ்ணன் பார்த்தான், அலங்காரத்தெல்லாம் நீ பண்ணிக்கோ, கல்யாணத்தை நான் பண்ணிக்கிறேன்னு. சிசுபாலன் சொன்னா ஏய் கல்யாணம் எனக்குன்னா. கிருஷ்ணன் சொன்னா கன்னிகை எனக்குன்றான். கல்யாணம் உனக்காகலாம், கன்னிகை எனக்கு. அதனால கண்ணாலம் கூடித்து கன்னிதன்னை கைப்பிடிப்பான் திண்ணார்ந்து இருந்த சிசுபாலன் தேசழிந்து அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணுமோர் பேரு மறக்கவே. இந்த சிசுபாலன் எல்லாம் ஜோடிச்சுட்டு இருக்கான், அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். சரிப்பா, திருமணத்துக்கு சிறப்பு விருந்தினர் யாராவது வந்திருக்காளான்னா பௌண்டரக வாசுதேவன், சால்வன், ஜராசந்தன், தந்தவக்ரன், யார் யாரெல்லாம் ஆன்டி சோசியல் எலிமெண்ட், ஆன்டி கிருஷ்ணா குரூப் யார் யாரெல்லாம் இருக்காட்டோ மொத்தமா எல்லாரையும் ஒரே இடத்துல பார்த்துடலாம். அத்தனை பேரும் கல்யாணத்துக்கு சீஃப் கெஸ்டா எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. இது இங்க கிருஷ்ணன் துவாரகையிலிருந்து கிளம்பியிருக்கான். ஒரு இரவுக்குள்ள அடுத்த நாள் காலை விதர்ப தேசத்தை அடைய போறான். அதுக்குள்ள இப்ப பலராமன் விசாரிச்சான். ஏய் என் தம்பி எங்கடா ரொம்ப வேகமா போறான்னு கேட்டான். அவ சொன்னா சுத்வை தத் பகவான் ராமஹா விபக்ஷீய நிருபோத்யமம் கிருஷ்ணம் சைக்கம் கதம் ஹர்த்தும் கன்யா கலகசங்கிதா. பலராமன் கேட்டே என் தம்பி எங்கடா திடீர்னு கிளம்பி போனான், தேர்ல எங்கடா போனான்னா அவளா சொன்னானா இந்த விதர்ப தேசத்திலேருந்து யாரோ ஒரு தூதுவர் வந்தார், என்னமோ படிச்சு காமிச்சார். கேட்டதும் அவரோட தேர்ல ஏறி விதர்ப தேசம் போயிட்டான். யார் யார் போறா? தாருகன் தேரோட்டா, கிருஷ்ணன் அந்த இடம் போறான். இதோ பலராமன் பார்த்தா விதர்ப தேசத்துல சிசுபாலனுக்கு கல்யாணம் நடக்கிறது. என் தம்பிக்கும் சிசுபாலனுக்கும் ஒத்து வராது, இடம் கொடுத்தோம். இவன் போனாக்க ரகட நடக்கும், ரகட நடந்தா சண்டை போடணும், சேனை வேணுமே, யார் அங்கே சேனையை திரட்டுங்கள். பலராமன் பலேன மகதா சார்த்தம் பிராத்ரு ஸ்நேக பரிபுருதனா துவரித குண்டினம் பிராகாத்து கஜாஸ்வ ரத பத்திபி. யானை புறவி தேரோடு காலாட்படை ரத கஜ துரக பதாதிகளோடு பலராமன் போனான். ஏன்னா ருக்மிணி கடிதத்துல உள்ள முக்கியமான மேட்டரை கிருஷ்ணன் பார்த்துதான். 5வது ஸ்லோகத்துல என்ன சொன்னான்? சேனையோட வான்னு சொல்லியிருந்தானா, இவர் போக வேண்டிய அவசரத்துல இந்த தூதுவரோட ஒரு விட்டார், சேனையே திரட்டிக்கல. ஆனா ஆதிசேஷன் பலராமன் கைங்கரியம் பண்றதுக்காகவே கூட வந்தவர். அச்சோ பகவான் தாயார் சொன்ன அந்த சேனையை மறந்துட்டு போயிட்டாரே, நான் திரட்டிட்டு வரேன். பலராமன் அந்த சேனையை திரட்டிட்டு சொன்னாராம், என் தம்பி அங்க போய் சேர்றதுக்குள்ள நாம ஷார்ட் ரூட்ல விதர்ப தேசத்துக்கு போயிட்டோம், கண்ணபிரானுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்று பலராமன் முந்தி கொண்டு இங்கே சேனையோடு புறப்பட்டு செல்கிறார். இப்ப மறுபடியும் கேமரா அப்படியே விதர்ப தேசம் பக்கம் திருப்புங்க. ஏன்னா இப்போ சீன் எல்லாம் கிளைமாக்ஸ் நோக்கி போகும்போது அதாவது அந்த இடத்துல வந்து சேர வேண்டாமா? கிருஷ்ணன் தேரிலே பயணித்து கொண்டிருக்கிறான். பலராமன் இப்பதான் கிளம்பி இருக்கார். அங்க சிசுபாலன் வந்து இறங்கி பீஷ்மகன் ஹோமம் தானம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். ஏற்பாடு ஆகுது. ருக்மிணி பீஷ்மகன்யா வராரோகா காம்ஷந்தி யாகமனம் ஹரேகே பிரத்யாபத்தி அபஷ்யந்தி த்விஜஸ்ய அசிந்தயத்தனா. இப்போ ருக்மிணி பதறிட்டு இருக்கான். தூதருக்கு உண்மையா ஒரு முதல்ல போனாரா? ஏன்னா இன்னைக்கு என்ன வாட்ஸ்அப் எது இருந்தாலும் நின்னாலும் நம்ம ஒரு அப்டேட் கொடுக்குறோம், உட்காந்தா அப்டேட் கொடுக்குறோம், நடந்தா அப்டேட் கொடுக்குறோம். அந்த காலத்துல அது கிடையாது.
இவர் துவாரகைக்கு போனாரா, அவரால கிருஷ்ணனை பார்க்க முடிஞ்சதா? இப்போ இவர் துவாரகைக்கு சேஃபா போயிருக்கணும், போகலைன்னா கட்டம். போயிருந்தாலும் அவர் கிருஷ்ணனை பார்த்துருக்கணும். கிருஷ்ணனை ஒருவேளை பார்த்திருந்தாலும் கடிதத்தை கொடுத்துருக்கணும். கடிதத்தை கொடுத்திருந்தாலும் அதை கிருஷ்ணன் படிச்சிருக்கணும். படிச்சாலும் காதல கிருஷ்ணன் ஒதுக்கணும். ஒதுண்டாலும் ஏன் ரொம்ப வேணாம், ஒதுக்கிட்டா கட்டம். இத்தனை இருக்கே, அண்ணன் வருவானு ஏங்கடா. அன்றைக்கு இரவு பொழுது வந்துருக்கு. ருக்மிணியோட துடிப்பு எப்படின்னா, இப்பவே கிருஷ்ணன் வந்தாலும் நல்லா இருக்குமே நினைக்கிறான். இரவு பொழுது கிருஷ்ணன் வரல. டே 2 அடுத்த நாள் காலையில அவங்க வர சொல்லியிருக்கா. இருந்தாலும் அவளுக்கு பதட்டம், இப்பவே வந்தா நல்லா இருக்குமே. சரி, நாளை காலை வருமானாலும் வருமானத்துக்கு என்ன உத்தரவாதம்? எங்குகிறாள். அந்த இரவு முழுவதும் அப்படியே கண்களிலிருந்து கண்ணீர் பெருகி வர இரவு முழுவதும் தூங்காமலேயே இருந்தாளா ருக்மிணி. கண்ணன் எப்ப வர போறான்னு காத்து கொண்டு இருக்கிறாளாம். பூ உறங்குது, பொழுதும் உறங்குது, நீ உறங்கவில்லை நிலவே. கான் உறங்குது, காற்றும் உறங்குது, நான் உறங்கவில்லை. மான் உறங்குது, மயிலும் உறங்குது, மனம் உறங்கவில்லை. அவள் வழி உறங்குது, மொழியும் உறங்குது, விழி உறங்கவில்லை. தென்றலிலே எனது உடல் தேய்ந்தது பாதி, அது தின்றதெல்லாம் போக இங்கே இருப்பது நீதி. திங்கள் நீயும் பெண் புலமும் ஒரு வகை சாதி, தெரிந்திருக்கும் சொல்ல வந்தா என்னடி நீதின்னு ருக்மிணி அப்படியே இரவு முழுவதும் துக்கம் வரல. டே 2 இப்போ 2ஆம் நாள். டே 2, டே 3 கல்யாணம். இப்போ டே 2 பொழுது விடுகிறது. பொழுது விடியும் போது பார்த்தா ருக்மிணிக்கு சில மங்களமான நிமித்தங்கள் தெரிந்தன. மங்கள சகுனம் என்னாச்சா? சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார் யாதவ பேதத்துல, ஊரு சவ்யோ நயன கமலம் பூலதா சாந்திதஸ்யாஹ பிராவேபந்த பிரயமுபகதம் பிரியமுபகதம் சூச்சயந்தி ஸ்வவ்ருத்யா ஆராத் ஆசீத் அலகு துளசி கந்தசௌம்ய சமீரஹ பிரத்யாசன்னம் முகுருதசரத் பாஞ்சஜன்ய பிரணாதஹ. இப்ப என்னாச்சா? ருக்மிணிக்கு திடீர்னு இடது தொடை, இடது தோள், இடது கண் 3 துடிச்சுதான். பெண்ணுக்கு உடம்புல இடதுபுறம் துடித்தால் மங்களமானது அர்த்தம். ஆணுக்கு வலப்புறம் துடித்தால் மங்களம் அர்த்தம். ஆணுக்கு இடப்புறமோ பெண்ணுக்கு வலப்புறமோ துடிச்சுட்டா அது அமங்கலம். பெண்ணுக்கு லெப்ட் சைடு துடிப்பது மங்களம், ஆணுக்கு ரைட் சைடு துடிப்பது மங்களம். ருக்மிணிக்கு இடது தொடை, இடது தோள், இடது கண் 3 ஒரே நேரத்தில் துடிச்சது. ஒருவேளை பகவான் கிட்டக்க வரப்போறாரோ அப்படின்னு ருக்மிணி யோசிச்சாலாம். பாதி வேதனை பெடுத்து. ஆனா அதை விட பதட்டத்தோடு கிருஷ்ணன் வரான். நாம கேமராவை அங்கேயே வச்சுட்டு இருக்கோம். கேமராவை இந்த பக்கம் திருப்புங்க. கிருஷ்ணன் அந்த இரவு முழுவதும் இருக்கிறான். நான் சீக்கிரம் போய் ருக்மிணியை பார்க்க மாட்டேன்னா அவன் எவ்வளவு என்ன பிரிஞ்சு துடிச்சிட்டு இருப்பான்னு. விதர்ப தேசத்தின் எல்லை வந்ததும் கிருஷ்ணன் என்ன பண்ணானா, நான் வந்துட்டேங்கிறத இப்பவே ருக்மிணிக்கு உணர்த்தினா நல்லா இருக்குவேன்னு. இது சுகபிரம்மம் சொல்ற தேசிகன் பாடியிருக்கார். ஆராத் ஆசீத் அலகு துளசி கந்தசௌம்ய சமீரஹா. திருத்துழாய் துளசி மாலை அணிஞ்சு வந்திருக்கான் பகவான். விதர்ப தேசத்தின் எல்லையை அடைந்ததும் அந்த துளசி மாலை அப்படியே உதறினான் கிருஷ்ணன். அந்த துளசி வாசனை காற்றில் புறப்பட்டு வந்து ருக்மிணியின் மூக்கு துவாரத்தை வந்து துளைத்தது. பகவான் மகிழா அப்படின்னு அதோட நிக்கல. நான் உன்னை அழைத்து வந்தா மட்டும் போறாது, அழைச்சு போவேன்னு சொல்லணுமே. அதுக்கு வீரத்தின் அடையாளம் ஒன்று வேணும். பிரத்யாசன்னம் முகுருதசரது பாஞ்சஜன்ய பிரணாதகா. தன்னுடைய பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஞானத்தை எல்லாம் நடுங்க முதல்வன பாலந்த வண்ணத்தூன் பாஞ்சஜன்யமே என்று கம்பீரமாக நாதம் பண்ணா கிருஷ்ணன். ருக்மிணி புரிஞ்சுவிட்டா, ஆஹா பகவான் வந்து விட்டான் என்று ஆனந்தப்பட்டாள். இப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணா, இந்த சிக்னல் வச்சு புரிஞ்சுட்டாலோ இல்லையோ, இந்த தூதுவர்கிட்ட சொன்னான், நீங்க ருக்மிணியை போய் சந்திச்சுட்டு நான் வந்துட்டேங்கிற செய்தியை சொல்லி போனா. தூதுவர் கிடுகிடு ருக்மிணிட்ட ஓடி வர. அத கிருஷ்ண வினிர்திஷ்டா ச ஏவ த்விஜசத்தமஹ அந்தఃப்ரச்சரீம் தேவி ராஜபுத்ரீம் ததர்ஷக. ருக்மிணியிடம் அந்த தூதுவர் ஓடி வந்தார். தஸ்யை ஆவேதயத் பிராப்தம் சசம்ச யதுநந்தனம். கண்ணன் வந்தான் என்ற அந்த மங்கள செய்தியை ருக்மிணிக்கு அவர் சொன்னாராம். இதை கேட்டதும் ருக்மிணி அவரை பார்த்து சொல்றாளாம், தமாகதம் சமாஜ்ஞாய வைதர்பி விட்டமானசா ந பஷ்யந்தி பிராமணாய பிரியம் அன்யது நனாமசா. நான் உங்களுக்கு வேற என்ன கைமாறு செய்வேன்? தலையெல்லாம் கைமாறிலேன். தலையெல்லாம் கைமாறிலேன்னா என்ன அர்த்தம்னா, என் தலையை உங்கள் காலில் வைத்து வணங்குவதை தவிர வேற எந்த காணிக்கையும் எனக்கு சமர்ப்பிக்க தெரியல. பிரியம் அந்நியது வேற என்ன செய்வேன்? நனாமசா விழுந்து அவரை சேவிச்சுட்டானா, வணங்கிட்டானா ருக்மிணி. இந்த பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பின்னாடி ஒரு தத்துவம் இருக்கு, அது என்னன்னு பின்னாடி சொல்றேன். இந்த அந்தனரை பார்த்து ருக்மிணி சொல்லிட்டா, உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்தாலும் இதுக்கு ஈடாகாது. திருவடியில தலையை வச்சு ந பஷ்யந்தி பிராமணாய பிரியமன்யத்து நனாமசா விழுந்தே வணங்கிட்டான்.
அந்த பக்கம் பார்த்தா பலராமனுடைய சேனையும் ஒரு பக்கம் வந்துட்டு கிருஷ்ணனும் கூட வந்துட்டான். இப்போ பீஷ்மகன் பார்த்துட்டு திரு முடிக்கிறார். ஏன்னா நாம கூப்பிடவே இல்லையே, இவன் 2 பேரும் பலராமனும் கிருஷ்ணனும் வந்திருக்காரு. ஏன்னா சில கல்யாண வீட்டுல திடீர்னு யாராவது வந்து இவர் பெண்ணு வீடா மாப்பிள்ளை வீடா, இவர் ஏன் வந்தார், இவர் நாம் அப்புறம் என்ன பண்ணுவோம், சரி சமாளிச்சுட்டு நம்ம கூப்பிட்ட மாதிரி உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தோம், வாங்க வாங்கன்னு கூப்பிடுவோம். அது போல என்ன பண்ணிட்டார் பீஷ்மகன், திடீர்னு பலராமன் கிருஷ்ணன் வரத பார்க்கவும் பிராப்தோ சுத்வா ஸ்வதுவிது உத்வாக பிரக்ஷணோத்சவோ அபியா தூரிய கோஷேன ராமகிருஷ்ணோ சமரணை. இந்த பீஷ்மகன் பார்த்தா பிரச்சனையே வேண்டாம், ஒரு பூர்ணகும்பத்தை எடுத்துட்டு போய் பலராமன் கிருஷ்ணனுக்கு வச்சு வாங்கோ வாங்கோ நீங்க வரணும் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பொதுவா கல்யாண பத்திரிகையில ஒரு நாள் முன்னதாகவே வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு போடுவோம். நீங்க தான் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி வந்திருக்கீங்க. டே 3 கல்யாணம் தான், டே 2 காத்தாலேயே வந்து ரொம்ப சந்தோஷம் வாங்கோன்னு 2 பேரும் உள்ள அழிவு வந்துட்டாங்க. இப்போ ருக்மிணிக்கு சந்தோஷம், செய்தி தெரிஞ்சு போச்சு. இப்போ ருக்மிணி சந்தோஷமாக குலதெய்வ யாத்திரைக்கு புறப்படுகிறாள். அப்படியே சீன் பார்க்க வைப்பார். அதே விதர்ப தேசத்துல இந்த பக்கம் பீஷ்மகன் இவாளை வரவேற்று உபச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, தங்கறதுக்கு இடமெல்லாம் கொடுத்துட்டார். அந்த பக்கம் அந்த புறத்தில் இருந்து ருக்மிணி நீராடி அலங்கரித்து குலதெய்வ யாத்திரைக்கு புறப்படுறா. இந்த காட்சியை சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார். பரஸ்பரம் புஷயத பிரதீகான் ஔத்வாஹிகம் மங்களம் உத்வகந்த்யாக பிராயஸ்வதீப்தே அதிரோதி விச்சந்தி ஆவாரயன் ஆபரணானி தஸ்யாக. இப்போ ருக்மிணிக்கு அவருடைய தோழிகள்லாம் ஆபரணங்கள் அணிவிக்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னா ரொம்ப அழகா இருக்கா. கல்யாண பொண்ணுக்கு திருஷ்டி போட்டு வைப்பாடுவோம். சாதாரண அழகுன்னா கன்னத்துல மட்டும் திருஷ்டி போட்டு வச்சா போறோம். இது ரொம்ப பேரழகுங்கிறதுனால திருவேணி முழுக்க திருஷ்டி போட்டு வைக்கணுமா? தங்க நகைகளை தான் திருஷ்டி போட்டா திருவேணி முழுக்க வச்சாலும். ஏன்னா அந்த தங்க நகைகள் அவளுடைய அழகோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கருப்புகளை திருஷ்டி போட்டு அழுவது தான் நல்லா இருக்கும். இவோ அவ்வளவு பிரகாசமா இருக்கலாம். இப்படி இதை கொண்டு அவளுக்கு அலங்காரம் பண்ணி தேரிலே ஏறி ருக்மிணி அமர்கிறாள். அவதான் முன்னாடியே சொன்னாலே தோழிகள் மட்டும் தான் கூட வருவா, வேற யாரும் வரமாட்டான்னு. தேர்ல ஏறி உட்கார்ந்தா பதி உப்ரதா பார்த்திவயோஷிதஸ்தாம் பிரத்யங்க சௌந்தர்ய நிபர்கன பாவாக கிருதாசிஷ கிருஷ்ண மனோரதஸ்தாம் ஆரோக்கிய கர்ணீரதம் அன்பகச்சன்னு. இப்போ தோழிகளோடு தேரில் ஏறி அமர்கிறாள். அந்த புறத்தில் இருந்து தேர் புறப்படுகிறது. அந்த அவர்களுடைய அந்த வழக்கப்படி குலதெய்வத்தின் கோவிலை நோக்கி தேர் போறது. இப்ப ருக்மிணி என்ன எதிர்பார்க்கிறா, பகவான் வந்துட்டார், எப்படியும் தேர் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வழியில நிறுத்துங்கள் அப்படின்னு கிருஷ்ணன் வருவா. வந்து என்னை அபகரித்துக் கொண்டு அவர் தேர்ல அழிச்சு போறா. கனவு கண்டுட்டே இருக்கா. இப்ப இங்க ஒரு ட்விஸ்ட், கிளைமாக்ஸ் வரும்போதுன்னு ஒரு ட்விஸ்ட் வர வேண்டாமா? இங்க ஒரு ட்விஸ்ட் என்னாச்சா, குப்தா ராஜபட்டேஸ்வரைஹி சன்னத்தை குப்யதாயுதைஹி. திடீர்னு காவலாளிகள்லாம் அப்படியே வந்து சூழ்ந்துட்டாங்க. எல்லாம் கையில் ஆயுதத்தோட இருக்காங்க. சொன்னாலும் ருக்மியோட உத்தரவு, ஆயுதங்கள் ஏந்திய காவலர்களின் பாதுகாப்போடு இளவரசி கோவிலுக்கு போவா. இது ருக்மி வச்ச ட்விஸ்ட். ஏன்னா ருக்மி யோசிச்சுனா அழையா விருந்தாளியா கிருஷ்ணன் வந்திருக்கான்னா என்ன அர்த்தம்? ஏதோ ப்ராப்ளம். அதனால என்ன பண்ணிட்டான், பொண்ணு அவன் கடத்தி போனாலும் போவான், ஆளெல்லாம் சுத்தி போட்டான். ருக்மிணி பார்க்கறான், ஐயோ நாம பாட்டுக்கு அவர் காதல் கடிதம் 6வது ஸ்லோகத்துல யாருமே வர மாட்டா, நீ சண்டையே போடாம விஷயம் போலான்னு சொன்னேன். பார்த்தா இத்தனை பேர் வந்து சூழ்ந்துட்டான். அது மட்டும் இல்ல, மிருதங்க சங்க பணவாக தூரிய பேரியஷ்ட ஜெகந்திரே, ஒரு வாத்திய கோட்டின்னு ஒண்ணு நிறைய பேர், மிருதங்கம் கோமுகம் அவாவா ஒரு வாத்தியத்தோட வந்துட்டானா. நானோபகார பரிமிகி வாரமுக்கியாக சகசிரஷனா. கோவில்ல சமர்ப்பிக்க பிரசாத தட்டுன்னு பழம் அதுன்னு எழுதிட்டு அது ஒரு கூட்டம் வரலாம். ஸ்ரகந்த வஸ்திராபரணி விஜபத்னிய ஸ்வலங்கிருதாக, மாலை சந்தனம் வஸ்திரம் இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு கூட்டம். ருக்மிணி பார்த்தா இத்தனை கூட்டத்துக்கு மத்தியில கிருஷ்ணன் வந்து இதை எப்படி அழைத்து செல்வா? அச்சோ, நாம ஏதோ ஒரு திட்டம் போட்டோம், இப்படி ஆயிட்டு மறுபடியும் ட்விஸ்ட். 8 உபன்யாசம் முடியும் நாம எதிர்பார்த்தோம், 8:10 இப்படி ஒரு ட்விஸ்ட் வந்துட்டே. அதான் காயந்தஷ்ட ஸ்துவந்தஷ்ட காயகா வாத்தியவாதகதகாக. அடுத்து பாட்டு போட்டின்னு சொல்லி வரிசையா பாட்டு பாடின்னு ஒரு கும்பல் போறது. ருக்மிணி பார்க்கறா, இதெல்லாம் மீறி கிருஷ்ணன் வருவானா என்கிட்டே போறா. கோவில் வாசலே வந்துருது, கிருஷ்ணன் வரல. இந்த குலதேவ யாத்திரையின் போது தானே வரேன்னு சொன்னா, அழிச்சு போறேன்னு சொன்னா, கிருஷ்ணன் வரலையே. கோவிலுக்குள்ள போறாளா ருக்மிணி. உள்ள போய் அந்த அம்பிகைட்ட பிரார்த்திக்கிறா. இந்த இடத்துல சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார். பாவாந்தரேஷு பிரதிபன்ன லீலா பைதாமகாதீனி பதானி தாத்தும் ஸ்வதத்த சக்தே குஹனாமமுஷ்யா குதஷ்சிதிஷ்டம் ஸ்வயமாசசம்சே.
பிரம்மாவுக்கும் தேவர்களுக்கும் எந்த மகாலட்சுமி தாயார் அந்தந்த பதவி கொடுக்கிறாளோ அவ இந்த கோவில்ல போய் வழிபடுறாளேன்னா எத்தத்தின்னா பித்தம் தெளியுங்கிற துடிப்பான் அவளுக்கு. கிருஷ்ணன் வருவான்னு எதிர்பார்த்தேன், வரலையே, எத்தத்தின்னா பித்தம் தெளியும், இங்கேயும் ஒரு பிரார்த்தனையை பண்ணி வைப்போம் அப்படின்னு ஆண்டாள் எப்படி மன்மதன் காலையில் விழுந்தாலோ இப்ப ருக்மிணி அங்க வேண்டாளா, கிருஷ்ணன் எனக்கு கணவனாக வர வேண்டும், இவர் வருவார்னு எதிர்பார்த்தேன், குலதெய்வ யாத்திரையில வழியில வந்து அழைத்து செல்வார் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் இதுவரை என் மனக்கண்ணிலே கண்ணனை தியானிச்சிருக்கேன், என் கண்ணெதிரே அவன் எப்ப வரப்போறாங்கிறது தெரியலையே, எங்க இருக்காரோ எப்படி இருக்கிறாரோ வந்து விட்டாருங்கிறது தெரிந்தது. ஏன்னா அந்த நேரம் செய்தி சொல்லிவிட்டார், அவருடைய துளசி நறுமணம் அதையும் அறிந்து கொண்டேன். ஆனால் அவரை இன்னும் நான் காணவில்லையே. பச்சை கிளியானால் பறந்தேனும் தேடுவேன், பாடி வரும் தென்றல் தேரேறி ஓடுவேன், சென்ற இடம் காணேன், சிந்தை பாடலானேன், தூது சொல்லும் யாரும் செய்தி சொல்ல காணேன், கண்கள் இரண்டும் என்று அவரை கண்டு பேசும்போது ருக்மிணி ஏங்கே பிரார்த்தனை பண்றார். பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ கோவில் இருந்து வெளியில வரா ருக்மிணி பிராட்டி. வெளியில வரும்போது அதை விட பெரிய ட்விஸ்ட், இந்த கல்யாணத்துக்கு வந்த மன்னர்கள் அத்தனை பேரும் கோவில் வாசல்ல நின்றுறாங்க. அவள்லாம் எதுக்கு கோவில் வாசல்ல வந்து நிற்கிறார்? அவர்களுக்கும் செய்தி போயிருக்கு, இளவரசி இந்த மாதிரி குலதெய்வ யாத்திரை போறாங்க. அவனும் இந்த அழகான இளவரசியை பார்த்ததில்லை, இவன் எப்படி இருக்கான்னு பார்க்கும்போது மன்னர்களும் வந்து நிற்கிறாங்க. இப்ப ருக்மிணி பார்த்தா ஒரு படையை சுத்தி இருந்த பல செக்யூரிட்டி எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு லேயரா செக்யூரிட்டி இருக்கும்னு. சுத்தி தோழிகள், அதை சுத்தி ஆயுதம் ஏந்திய காவலாளிகள், அதை சுத்தி வாத்தியம் வாசிப்பவர்கள், அதை சுத்தி மற்ற கோவிலுக்கு வந்த நபர்கள், அதை சுத்தி பார்த்தா பாடகர்கள், அதுக்கப்புறம் வெளியில பார்த்தா பல மன்னர்கள் இருந்து சூழ்ந்துட்டு இருக்கா. இத்தனை பேர் மத்தியில கிருஷ்ணன் என்னை எப்படித்தான் அழைத்து செல்ல போகிறானோ அப்படின்னு ஏங்கியபடி ருக்மிணி வெளியில வராளாம். அப்ப வெளியில பல மன்னர்கள் அவன் நின்றுதா இல்லையா. இப்போ கோவிலுக்குள்ள ருக்மிணியும் தோழிகளும் தான் போயிருக்காங்க. கோவிலுக்குள்ள இருந்து ருக்மிணி வெளியில வரான். அவன் நடந்து வர அழக பார்த்தானா, அந்த அழக பார்த்துட்டு வெளியில நின்று அத்தனை பேரும் மயங்கிய கீழே விட்டுறான். பேத்துகூட்சிதம் கஜரதாஸ்வகதா விமூடா, அத்தனை பேரும் மயங்கி கீழே விட்டுறானோ. புத்து 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 புத்துன்னு சத்தம் கேட்கறது. ருக்மிணி பார்த்தா என்னடா இது, வெளியில அவன் என்ன புனிஞ்ச தலை நிகழாம வரான், புத்து 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 புத்துன்னு சத்தம் கேட்கறதே அப்படின்னு சொல்லிட்டு ருக்மிணி அப்படி லேசா அவளுடைய அந்த கூந்தல் அவள் இடது கண்ணை மறைத்தபடி இருந்ததான். அந்த இடது கையால இடப்புற கூந்தல் அப்படி லைட்டா மேல தூக்கிட்டு என்னடா சத்தம் கேட்கறது என்ன அப்படி எட்டி பார்த்தாலும் அத்தனை பேரும் விழுந்துட்டா, விழாம ஒத்த மட்டும் நின்று இருக்கான். சைவம் சனை சலயதி சலபத்ம கோஷோ பிராப்தின் ததா பகவத பிரசமீக்ஷமானா உத்சாரிய வாம கரஜைஹி அலகான பங்கைஹி பிராப்தான் ரியக்ஷத நிருபான் கத்ரிஷே அச்சுதம் ச. அங்கே அச்சுதம் இருக்கிறான். கத்ரிஷே கிருஷ்ணன்னு சொல்லல, கிருஷ்ணனை பார்த்தான்னு சொல்லல, கேசவன்னு சொல்லல, மாதவன்னு சொல்லல, அச்சுதன்னு சொன்ன சுகபிரம்மன் ஸ்லோகம். ஏன்னா அச்சுதன்னா அடியார்களை என்றுமே கைவிடாதவன், சொன்ன வாக்க நழுவ விடாதவன் கரெக்டா நிற்கிறான். அப்பவே அழிச்சுட்டு போயிருக்கலாமே, ஏன் அப்ப வரலன்னா கோவிலுக்கு போறவாட வழி மறிச்சு தடுக்க கூடாது, அது பாவம். அதனால கோவிலுக்கு போயிட்டு வெளியில வரும்போது அழிச்சுட்டு வருவோங்கிறதுக்காக கோவிலின் வாசலிலேயே கண்ணன் நிற்கிறான். இவன் எத்தனை பிளான் போட்டாலும் கிருஷ்ணனோட பிளான் எதிரே செல்லுபடி ஆகுமா? இப்ப ருக்மிணியின் அழகுல அங்கு வந்து இருந்த வீரர்கள் அவ எல்லாம் மயங்கி அப்படியே நிற்கிறான். இப்பதான் கொஞ்சம் எல்லாரும் தெளிந்து எழுகிறார்கள். இப்போ கண்ணன் ருக்மிணியின் கண்களை பார்க்கிறான், ருக்மிணி கண்ணனின் கண்களை பார்க்கிறாள். இப்போ கிருஷ்ணாவதாரத்துல அண்ணனும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். யாதவாபிதயத்துல தேசிகன் ஸ்லோகம் ஸ்வகாந்தி சாமியா இவஜாத சங்கைஹி ஷௌரிஸ்ததா ஸ்வாகத சூக்தி கர்ப்பைஹி பிரியா சகீனாம் அபஜத் பிரகிருட்டைஹி உத்வீக்ஷணை உத்பல புஷ்ப விருட்டின். அதாவது ருக்மிணியோட கண் எப்படி இருக்குன்னா நீல தாமரை போல இருக்கும். ஏன்னா தாயாரோட கண் வந்து மைத்தரன் கண்ணி, மைய கண்ணாள், அந்த கருமை நிறம் கொண்ட கண் படைத்தவள், அசிதேக்ஷனான்னு சொல்லுவாள். பெருமாள் கண்ணனுடைய கண் எப்படி இருக்குன்னா செந்தாமரை போல இருக்கு, செந்தாமரை கண்ணா என்று ஆழ்வாரும் பாடுகிறார். செடுமண் பழன குழந்தை கிடந்தாய் செந்தாமரை கண்ணா, இவருக்கு செந்தாமரை. தாயாரோட கண் நீலத்தாமரை. கண்ணும் கண்ணும் பார்த்துக்கிறார். இந்த தேசிகன் வர்ணிக்கிறார், ருக்மிணி அப்படியே கிருஷ்ணனை தன் நீலத்தாமரை கண்ணால் பார்ப்பது எப்படி இருக்கான், நீலத்தாமரை கண்ணால் அவ கிருஷ்ணனுக்கு அர்ச்சனை பண்ற மாதிரி இருக்கான். கிருஷ்ணன் செந்தாமரை கண்ணால் ருக்மிணியை பார்க்கிறான், அது செந்தாமரைகளால் கிருஷ்ணன் ருக்மிணிக்கு அர்ச்சனை பண்ற மாதிரி இருக்கான். இந்த அர்ச்சனை நடந்து 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 கீழதான் எல்லாரும் வாங்கி விழுந்துட்டாலே, இங்க அர்ச்சனை மட்டும் கண்ணுக்கும் கண்ணுக்கும் அர்ச்சனை நடந்துட்டே இருக்கு. நடந்து 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 என்ன எடுத்தான், அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினான். ஏன்னா பார்க்கறதுன்னா சும்மா பார்க்கறதுன்னு அர்த்தம்.
நோக்குதல்னா நடுவுல வேற எது இருந்தாலும் அதை எதையுமே கவனிக்காம அதை மட்டுமே உற்று பார்ப்பது. நடுவுல இருக்கிறதெல்லாம் தெரியாது. அதனாலதான் செல்போன் கூட நோக்கியா பேர் வச்சா நோக்குதல். அந்த மாதிரி இவனும் நோக்குகிறான், அவளும் நோக்குகிறாள். இதுல என்ன ஆயிடுனா, கிருஷ்ணன் அவருடைய செந்தாமரை கண்ணால அர்ச்சனை பண்ணிட்டே இருக்காருயா. அதனால தாயாருடைய திருமேனி மேலும் மேலும் சிவந்து சிவந்து செந்தாமரை திருமேனி ஆயிடுச்சு அவளுக்கு. இவ கருநீல கண்ணால பெருமாளை இன்னும் பார்த்து 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 கிருஷ்ணனுடைய திருமேனி இன்னும் கருநீலம் ஆயிடுதான். அப்ப இவருடைய செந்தாமரை கண் பார்த்து அவள் செந்தாமரை போலானாள், அவளுடைய கருநீல கண் பார்த்து இவன் இன்னும் கருநீலமானான். இப்படி பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். கிருஷ்ணன் பார்த்தான், இப்படியே பார்த்துட்டு இருந்தா முடியாது, சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு ஜகத்ரயாத்தி பிரசமாய ஜாத்தாம் விஹார சம்சோபித வைரி சிந்து தேவேஷு பஷ்யத் ஸ்விவபூர்வமேனாம் ஜக்ராஹதாம் ஜாகிரதி ராஜலோகே. சுவாமி தேசிகன் உதாரணம் சொல்றாரு பாருங்க. எப்படி பார்க்கடல்ல இருந்து லட்சுமி தோன்றிய போது அத்தனை தேவர்கள் முன்னிலையில் இவள் என் மனைவின்னு பெருமாள் கல்யாணம் பண்ணிட்டாரோ, அது போல இப்பதான் எல்லா ராஜாக்களும் மெல்ல 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 எழுதுகிறா. அத்தனை பேர் முன்னிலையில் இவள் எனக்கு உரியவள் என்று கிருஷ்ணன் விடுகிடுது போனா. ருக்மிணியின் கையை பிடித்தான், கையை பிடித்து இழுத்தான், நேரா தேருக்கு அழைத்து வருகிறானா. இது எப்படின்னா சுகபிரம்ம உதாரணம் சொல்றார். ஸ்ரீகால மத்தியாதி பாகதிருத்தரி, பல ஓனாயும் நரியும் சுத்தி இருந்தாலும் சிங்கம் உள்ள போய் தன் பொருள் அத்தனை ஓனாய் நரிக்கு மத்தியில, அந்த நரிக்கு மத்தியில சிங்கம் தன் பொருளை எப்படி கொண்டு வருவோம். சிங்கம் போல் பகவான் போனா ருக்மிணி அழைச்சு வந்தான், தேர்ல ஏறி உட்கார வைக்கிறான். தேர் போது பறக்கிறதான். எதை போல பறந்ததுன்னா தேசிகன் அடுத்த ஸ்லோகம் போட்டார். ச புஷ்பகம் ராம இவ பிரியாம் ஸ்வாம் உத்தாரிதாம் சத்ருபயாதுதீர்நாத் மனோஜவம் சத்ய மனோரதஸ்தாம் ஆரோபயாமாச ரதம் பிரதாங்கி. ராமபிரான் ராவணனை வென்று சீதையை புஷ்பக விமானத்தில் ஏற்றுக்கொண்டு இலங்கையில் இருந்து அயோத்திக்கு எந்த வேகத்தில் வந்தானோ அதே வேகத்தில் இப்போது இத்தனை மன்னர்களுக்கு மத்தியில் ருக்மிணியின் கையை பிடித்து இந்த புஷ்பக விமானம் போன்ற தேரிலை ஏற்றிக்கொண்டு அதே வேகத்தோடு கண்ணன் விதர்ப தேசத்தில் இருந்து நேர துவாரகையை நோக்கி புறப்படுகிறான். மன்னர்